Good morning students. 11th business maxல நம்ம 4th chapter trigonometry நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து third sum பார்க்க போறோம். exercise 4.2ல third sum நாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cos b -12/13 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப cos அதோட ரேஞ்ச் கொடுத்திருக்கான் pi less than b less than 3/2. ஓகேங்களா? அப்ப pi ல இருந்து 3/2 180 to 270. இது third quadrantல இருக்கு. இது tan ஓட reciprocal மட்டும் பிளஸ்ங்க. மத்ததெல்லாம் மைனஸ். ஓகேங்களா? அப்ப cos b அவன் क्वेश्चनல கொடுத்திருக்கான். cos bங்கிறது adjacent side by hypotenuse. ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் டு adjacent sideங்கிறது 12, hypotenuseங்கிறது 13. அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேங்க. இது b அப்படினு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே இது adjacent side, இது opposite side, இது hypotenuse. adjacent side 12 கொடுத்திருக்காங்க. hypotenuse வந்து 13 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 13 ஸ்கொயர் minus 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வந்து 169, 12ங்கிறது 144, 169ல 144 னா 25, ரூட் விட்டு எடுத்தா 5. ஓகேங்களா? அப்ப ஆப்போசிட் சைடு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதில இருந்து cos bங்களா அடுத்து என்னங்க sin b. அப்ப sin b அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ். ஓகேங்களா? அப்ப ஆப்போசிட் சைடு என்ன இருக்குங்க 5. ஹைபோடெனிஸ் என்ன இருக்குங்க 13. ஆனா நமக்கு என்னங்க சைனும் cos அதாவது tanனும் அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ்ங்களா? அப்ப sin கொடுத்தா என்ன வருங்க மைனஸ் அப்படினு வருங்களா? அடுத்து பாருங்க tan b. அப்ப tan bங்கிறது பாத்தீங்க அப்படினா ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன பாத்தீங்க அப்படினா 5. adjacent சைடு என்னங்க 12. ஓகேங்களா? அப்ப இது என்னதுங்க பிளஸ். ஓகேங்களா? இது வந்து நமக்கு பிளஸ் அப்படி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க நம்ம வந்து சம் போட போறோம். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cos a plus b அப்படினு கொடுத்திருக்கான். அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். cos a cos b minus sin a sin b. ஓகேங்களா? இது அப்படியே நாம சப்ஸ்டிட் பண்ண போறோம். cos a ங்கிறது பாத்தீங்க அப்படினா cos a ங்கிறது பாருங்க 4/5. ஓகேங்களா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம் 4/5. cos b இங்க பாருங்க எங்க கொடுத்திருக்கான் -12/13 minus sin a ங்கிறது என்ன 3/5. அப்ப 3/5 sin b -5/13 பாருங்க மல்டிபிள் பண்ணலாம். என்ன வருங்க 4 12s are 48 divided by 13 into 5 65 minus into minus plus 5 3s are 15 13 into 5 65. ஓகேங்களா? 65 LCM எடுத்துட்டோம் அப்படின்னா -48 plus 15. ஓகேங்களா? அப்ப minus 8ல 5 போனா 3, 4ல 1 போச்சுனா 3ங்க divided by 65. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. sin of a minus b. ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா பாருங்க sin a cos b. நான் என்ன சொல்லியிருந்தேன் இங்க மைனஸ்னா இங்க மைனஸ் அப்படியே தான் வரும். மைனஸ் cos a sin b. sin a cos b minus cos a sin b ஃபார்முலா. அப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin a ங்கிறது பாருங்க என்ன கொடுத்திருக்கான் 3/5ங்களா? அப்ப 3/5. cos b இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க -12/13 minus cos a ங்கிறது என்னங்க 4/5 sin b என்னங்க -5/13ங்களா? -5/13 மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 12 -36ங்களா? by 13 into 5 65 minus into minus plus 4 5s are 20 13 into 5 65
65 வந்து என்ன எடுத்துக்கலாங்க, எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா -36 + 20. ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கலாங்களா? அப்போ என்ன பண்ணலாம், -36ல் 20 போனால் என்ன வருங்க, -16/65. ஓகேங்களா, இதுதான் தேவையான ஆன்சர். ரைட், அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன்று, tan of a minus b. ஃபார்முலா tan a minus tan b divided by 1 plus tan a tan b. tan a minus tan b 1 plus tan a tan b அப்படிங்கிறது ஃபார்முலாங்க. ஓகேங்களா, இப்போ tan a அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 3/4. ஓகேங்களா, அப்போ 3/4 அப்படின்னு மைனஸ் tan b அப்படிங்கிறது 5/12. அப்போ 5/12 divided by 1 plus tan a. tan aங்கிறது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், மேலே பாருங்கள் 3/4 அதே தாங்களா. அப்போ 3/4 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து tan b அப்படிங்கிறது 5/12. ஓகேங்களா, tan a மைனஸ் tan b, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வருங்க, மேலே கீழே வரும்போது ப்ளஸ் அப்படின்னு ஆயிரும். இப்போ என்ன வருங்க பாருங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா, சரிங்களா? இல்லை 12 வந்து எல்சிஎம் எடுத்துட்டாலும் சரிங்க. அப்போ இங்கே 12 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள், இது 3 4s are 12, அப்போ 3. ஓகேங்களா, அப்போ 9 - 5 டிவைடட் பை இங்கே 1 ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா, 3 5s are 15, இங்கே 12 4s are 48. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் என்ன வருங்க, 9ல் 5 போனால் 4/12 டிவைடட் பை இங்கே பாருங்கள் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா, 48 + 15 டிவைடட் பை 48. அப்போ என்ன வருங்க, 4/12 டிவைடட் பை ஆட் பண்ணுங்கள் 40 + 10 50 58 63 டிவைடட் பை 48. அப்போ 4/12ங்க, இதை மேப் போகுதுன்னாருங்க 48/63. ஓகேங்களா, அப்போ இது டிவைட் பண்ணாங்களா, டிவைட் பண்ண என்ன வருங்க பாருங்கள் 6 டைம்ஸ், இது 2 2s are 4 4 2s are 8, இது பாருங்கள் 4 டைம்ஸுங்களா. அப்போ என்ன வருங்க, 4 4s are 16 டிவைடட் பை 63. ஓகேங்களா, அப்போ 16/63 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இஃப் cos a = 13/14 and cos b = 1/7 where a, b have acute angle அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அப்போ ப்ரூவ் தட் a minus b = π/3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கான், a, b ஆர், சரிங்களா. கிவனில் பாருங்கள், கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா cos a-யோட வேல்யூ கொடுத்துருக்கான், cos b-யோட வேல்யூ கொடுத்துருக்கான். இங்கே a, b ஹேர் அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால ஆல் த ரேஷியோ ஆர் பாசிட்டிவ். ஓகேங்களா, ஆல் த ரேஷியோ ஆர் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லங்க, அதனால் ஆல் த 90 மைனஸ் டீட்டா. ஓகேங்களா, அப்போ ஏவும் பியும் ஹேர் அக்யூட் ஆங்கிள் அவனே கொடுத்ததுனால சரிங்களா, ஆல் த ரேஷியோ ஆர் பாசிட்டிவ். ஓகேங்களா, இப்போ அவன் கொடுத்துருக்கிற கிவனில் cos a = 13/14ங்களா. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேங்க, இது ஏங்க. ஓகேங்களா, இப்போ இது ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா, இது ஹைப்போடெனிஸ், இது அட்ஜன்சன்ட் சைடு. ஓகேங்களா, அவன் என்ன கொடுத்துருக்கான் 13/14ங்களா, cos a-ங்களா. அப்போ இது 13. ஓகேங்களா, அட்ஜன்சன்ட் 13, இது 14. ஓகேங்களா, அப்போ இது என்ன வருங்க 14² மைனஸ் 13². அப்போ என்ன அளிக்கலாம் 14. சரிங்களா, மல்டிபிள் பண்ண என்ன வருங்க 14 × 14 4 4s are 16 1 4 1s are 4 5 4 1, அப்போ 196. ஓகேங்களா, 196, இது 169. ஓகேங்களா, அப்போ என்ன வருங்க 16ல் 9 போனால் என்ன வருங்க
7 இப்போ 8ல் 6 போனால் 2ங்களா 27 ரூட் ஆஃப் 27 இது அப்போ இது ரூட் ஆஃப் 27 வந்துருச்சு ரைட். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள், இது பி ஓகேங்களா, இது ஆப்போசிட் சைட், இது ஹைப்போடெனிஸ், இது அட்ஜன்சன்ட் சைட் ஓகேங்களா. காஸ் பி அப்படிங்கிறது 1/7 கொடுத்துருக்கான். இது 1 இது 7ங்க ஓகேங்களா. ரூட் ஆஃப் இது என்ன வருங்க 7² மைனஸ் 1², அப்போ ரூட் ஆஃப் 49 மைனஸ் 1 ரூட் ஆஃப் 48 ஓகேங்களா. அப்போ இது என்ன எழுதிக்கலாங்க 16 × 3 ஓகேங்களா 48. அப்போ 16 ரூட் எடுத்தால் 4√3, அப்போ இது என்ன வருங்க 4√3 ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்கான் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதில் பாருங்கள் அக்யூட் ஆங்கிள்னால் என்ன ப்ரூவ் பண்ணணும், a மைனஸ் b ஈக்குவல் டு π/3 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுலேயும் காஸ் எடுத்துக்கிறேங்க. காஸ் ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு ஓகேங்களா, காஸ் a மைனஸ் b மட்டும் எடுத்துக்கிறேன். சைன் எடுத்தால் சம்மை வந்து சால்வ் பண்ண முடியாது, அதனால் காஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. காஸ் ஆஃப் a மைனஸ் b, அப்போ காஸ் a காஸ் b ப்ளஸ் சைன் a சைன் b ஓகேங்களா. அப்போ இங்கே காஸ் ஏ வேணும் ஓகேங்களா. அப்போ கொடுத்துருக்குறது இதில் காஸ் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜன்சன்ட் சைட் பை ஓகேங்களா, அட்ஜன்சன்ட் சைட் பை அவன் காஸ்ட் ஏ ஒன்று அவனே கொடுத்துருக்கான், கிவனில் காஸ் ஏ அவனே கொடுத்துருக்கான். அப்போ அட்ஜன்சன்ட் சைட் பை ஹைப்போடெனிஸ் அப்படின்னா 13/14 ஓகேங்களா, அவனே கொடுத்துருக்குறான். பாருங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ காஸ் ஏங்கிறது 13/14 ஓகேங்களா. காஸ் பி இங்கே பாருங்கள், காஸ் பி அவனே கொடுத்துருக்கான் 1/7 ரைட். ப்ளஸ் சைன் ஏங்கிறது என்னங்க √27/14. அடுத்து சைன் பி 4√3/7 ஓகேங்களா. இதை மல்டிபிள் பண்ணிக்கிறேங்க. இதை மல்டிபிள் பண்ணால் 13/14 × 7 மல்டிபிள் பண்ணால் 98 ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் 4 இது ரூட் ரெண்டுமே ரூட் இருக்குங்க, ரூட்டால் மல்டிபிள் பண்ணால் 27 × 3 81/14 × 7 98. அப்போ 13/98 ப்ளஸ் 4 ரூட் எடுத்தால் 9/98. இப்போ என்ன வருங்க 13/98 ப்ளஸ் 36/98 ஓகேங்களா. 98 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 30 ப்ளஸ் 40 46 49 ஓகேங்களா. அப்போ 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், அப்போ 1/2. இங்கே என்ன வருங்க காஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம், காஸ் ஆஃப் a மைனஸ் பிங்களா. அப்போ a அப்படிங்கிறது நமக்கு காஸ் ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு 1/2. அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு காஸ் இது மல்டிப்ளை எதனோட டிவைட் ஆயிருங்க, டிவைட் மேலே வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஓகேங்களா. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா π/3 ஓகேங்களா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா π/3 ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் சரிங்களா, கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஹென்ஸ் த ப்ரூஃப் ஓகேங்களா, ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படின்னு எழுதிட்டேன். சைடில் கூட எழுதிக்கிங்க. காஸ் ஆஃப் 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 சரிங்களா. 60 டிகிரி அப்படிங்கிறது என்னங்க π/3, காஸ் ஆஃப் 5/3 180 3ஆல் டிவைட் பண்ணால் 60 டிகிரி வந்துடும் ஓகேங்களா. அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு π/3 ஹென்ஸ் த ப்ரூஃப்.